சோழவந்தானில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம். மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கார்த்திகா எழுச்சியுரை. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. சோழவந்தான் நகரின் முக்கிய சாலையில் நடைபெற்ற இந்த மாபெரும் கூட்டத்தில் அக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சோழவந்தான் தொகுதி வேட்பாளர் நாகலட்சுமி அவர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். அவரை ஆதரித்து வாக்கு சேகரிக்கும் வகையில் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கார்த்திகா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கட்சியின் அடிப்படை தத்துவங்கள் மற்றும் மாற்றத்திற்கான அரசியல் குறித்து விரிவாக பேசினார். வரவிருக்கும் தேர்தலில் தொண்டர்கள் முன்னெடுக்க வேண்டிய களப்பணிகள் மற்றும் பிரச்சார வியூகங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார். தொகுதியின் வளர்ச்சி மற்றும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். முக்கிய சாலையில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்தது. கட்சியின் மாவட்ட, ஒன்றிய மற்றும் நகர பொறுப்பாளர்கள் முன்னிலையில் வேட்பாளர் நாகலட்சுமியை ஆதரித்து எழுச்சியான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மீனாட்சி அம்மன் கோயில்ல நாங்கள் ஒலிக்க வைப்போம். அதுக்கு நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நாம பண்பாட்டு புரட்சியை வெல்லாது அரசியல் புரட்சியை ஒரு நாளும் செய்ய முடியாது. இருக்கக்கூடிய திமுக காரங்க கூட்டணி இல்லாமல் வென்றுவீர்களா? கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, மதிமுக, இந்த 5 கட்சியும் சேர்ந்து திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணி வைத்தார்கள். அந்த மக்கள் நல கூட்டணியில திமுக எதிர்த்து பேசுறாங்க, அதிமுக எதிர்த்து பேசுறாங்க. கருணாநிதி ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு விளங்காம போயிருந்து பேசுறாங்க. 10 வருஷம் கழிச்சு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த மக்கள் நல கூட்டணியும் திமுக என்ற கட்சிக்கு அடிமாளாக போய்விட்டது. இதுதான் அரசியல். இந்த அரசியலை, இந்த கூட்டணி அரசியலை நாம் தமிழர் கட்சி ஒரு நாளும் செய்யாது. மதிமுகவுக்கு நிறைய சீட்டு கொடுத்துட்டாங்க, தேமுதிகவுக்கு விஜயகாந்த் கட்சிக்கு அதிகமாக சீட்டு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு சீட்டே இல்லை அப்படிங்கிறாங்க. இவர்தான் கேட்டார், கூட்டணி இல்லாம தனிச்சு நின்று என்ன செய்ய போறீங்க? தனிச்சு நின்று நாம் தமிழர் கட்சி 234 சட்டமன்ற தொகுதியிலும் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, இன்னைக்கு தேதியில மார்ச் 22 இன்னைக்கு தேதியில அத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் சார்ந்து மக்களை சந்திக்கக்கூடிய பணிகளில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் இறங்கியிருக்கோம். நீங்க கூட்டணிக்கு அண்ணா அறிவாலயத்திற்கு அடிமாடாக போய்விட்டீர்கள்.